ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெற்றோர் எதிர்பார்க்கும் தரம் ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் மாணவர்களை அதிக பிரசங்கி முந்திரி கொட்டை என்று திட்டி அமர வைக்காமல் நாளைக்கு பதில் சொல்லுகிறேன் என்று கூறிவிட வேண்டும். இப்படித்தான் ஆசிரியர்களுக்கு மாணவர் வளர்ச்சிக்கான மாண்புமிகு மனித வளத்தினர் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கல்வி தரத்தை உயர்த்த எந்த தரப்பில் இருந்து ஆலோசனை வந்தாலும் அதனை பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதால் சிந்திப்பதற்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இடிதாங்கி இனியும் இடித்த புலியாக இருக்க முடியுமா? அப்படி அமைதி காக்க கட்சி தொண்டர்கள் தான் என்னை அனுமதிப்பார்களா? எனவே என் தரப்பில் இருந்தும் பல சிறப்பான பரிந்துரைகளை மாண்புமிகு மனித வளத்தினருக்கு அளிக்கலாம் என்று இருக்கிறேன். இதற்காக நாளை நான் டெல்லிக்கு புறப்படுகிறேன். பூமி எத்தனை டிகிரி சாய்வாக சுத்துகிறது என்று டிகிரி படிக்காத பள்ளி மாணவர்களிடம் கேட்டால் அவர்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதை டிகிரி படிக்கும் கல்லூரி மாணவர்களிடம் தான் கேட்க வேண்டும். மாணவர்கள் இங்கிலீஷ், தமிழ், கணக்கு என எல்லா சப்ஜெக்டிலையும் ரொம்ப வீக்காக இருந்தால் 10,000 டொனேஷன் வாங்கி கொண்டு அவர்களை பாஸ் ஆக்கி விட வேண்டுமே தவிர அவர்களை ஃபெயில் ஆக்க கூடாது. பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருள் மேல் ஆசை வைக்கக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது என்றெல்லாம் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தால் அவர்களால் எப்படி இந்த உலகத்தில் இந்த இடிதாங்கியை போல் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும்? எதிர்காலத்தில் அவர்களால் என்னை போல மிகச் சிறந்த அரசியல்வாதியாக வானில் மிளிர முடியுமா என்ற என் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அரசியல் விஞ்ஞானிகளால் கூட இதுவரை பதிலளிக்க முடியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு கட்டடித்து விட்டு சினிமாவுக்கு போன மாணவர்களிடம் நாளை உன் அப்பாவை கூப்பிட்டு வா என்று கட்டளையிடக் கூடாது. அவர்களது அப்பாக்களும் அதே படத்தை பார்த்திருப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பிறகு எப்படி அவர்களிடம் அந்த படத்தின் கதையை பற்றி ஆசிரியர்கள் அறிந்து கொள்ள இயலும்? எனவே படத்தின் கதை என்ன என்று அந்த படத்தை பார்த்த மாணவர்களிடமே ஆசிரியர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆசிரியர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதற்காக ரிஸ்க் எடுத்து பிட் வைத்து எழுதி பாஸ் ஆகும் மாணவர்களை சந்தேகப்படக்கூடாது. படிக்கும் காலத்தில் இந்த இடிதாங்கி தினமும் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து பள்ளிக்கூடம் சென்று வந்தவன். இதிலிருந்து படிக்கும் காலத்திலேயே எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.